கர்த்தரும் அருமரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நல் நாமத்தினாலே 77வது குடியரசு தினத்தை இன்றைக்கு நம் தேசமெங்கும் உற்சாகமாய் மகிழ்ச்சியோடு கொண்டாடி கொண்டிருக்கிற இந்த தருணத்தில் நாம் பாரத்தோடு நம்முடைய இந்திய தேசத்தின் எழுப்புதலுக்காக திறப்பிலே நிற்கப் போகிறோம். இன்றைக்கு ஒவ்வொரு ஆவிக்குரியவர்களை குறித்து தேவனுடைய எதிர்பார்ப்பதுதான் திறப்பிலை நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்க ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவனையும் காணினேன். நிச்சயமாய் ஆவிக்குரியவர்களாகிய நம்மை குறித்து தேவனுடைய எதிர்பார்ப்பதுதான் நம் தேசத்திற்காக திறப்பிலை நிற்கணும். அநேக திறப்புகள் இருக்கிறது, அதனை சுவரை அடைக்க வேண்டும். அதற்காகத்தான் கர்த்தர் நம்முடைய நெற்றியிலே அடையாளம் இட்டிருக்கிறார். ஜெபிப்பதற்காகவே கர்த்தர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். எனவே ஜெப அபிஷேகம் பண்ணப்பட்ட நாம் அத்தனை பேரும் இந்த நேரத்தில் இணைந்து கொள்வோம். நாம் தேசத்திற்காக பாரம் கொண்டு ஜெபிக்க போகிறோம். ஜெபிப்போமா? பாரம் இல்லையா, பாரம் இல்லையா, தேசம் அழிகின்றது, யாரை அனுப்புவேன், யாரை அனுப்புவேன் என்ற சத்தம் துணிக்கின்றது. பாரம் இல்லையா, பாரம் இல்லையா, தேசம் அழிகின்றது, யாரை அனுப்புவேன், யாரை அனுப்புவேன் என்ற சத்தம் துணிக்கின்றது. கிருபை வாசல் அடைகிறதே, நியாய தீர்ப்பு நெருங்கிடுதே. இந்த நாளில் மௌனமாயிருந்தால் அழிவு என்பது நிச்சயமே. இந்த நாளில் மௌனமாயிருந்தால் அழிவு என்பது நிச்சயமே. சேனையா எழும்புவோம் யுத்த களத்தில், சேனையா எழும்புவோம் யுத்த களத்தில். அழியும் கோடி மாந்தரை மீட்க இன்றே புறப்படுவோம். அழியும் கோடி மாந்தரை மீட்க இன்றே ஜெபித்திடுவோம். பாரதம் எங்கள் பாரதம், இயேசுவின் பாரதம். எங்கள் பாரதம், எங்கள் பாரதம், இயேசுவின் பாரதம். எங்கள் பாரதம், எங்கள் பாரதம், இயேசுவின் பாரதம். எங்கள் பாரதம், எங்கள் பாரதம், இயேசுவின் பாரதம். திறப்பில் நின்று சுவரை அடைக்க தேவன் தேடும் மனிதன் எங்கே? திறப்பில் நின்று சுவரை அடைக்க தேவன் தேடும் மனிதன் எங்கே? கண்ணீர் சிந்த ஆளில்லை, கதறி ஜெபிக்க ஆளில்லை. யாரை அனுப்புவேன், யாரை அனுப்புவேன் என்ற சத்தம் துணிக்கின்றது. யாரை அனுப்புவேன், யாரை அனுப்புவேன் என்ற சத்தம் துணிக்கின்றது. சேனையா எழும்புவோம் யுத்த களத்தில், சேனையா எழும்புவோம் யுத்த களத்தில். அழியும் கோடி மாந்தரை மீட்க
இன்றே புறப்படுவோம். அழியும் கோடி மாந்தரை மீட்க இன்றே ஜெபித்திடுவோம். எங்கள் பாரதம் எங்கள் பாரதம் இயேசுவின் பாரதம். எங்கள் பாரதம் எங்கள் பாரதம் இயேசுவின் பாரதம். பாரம் இல்லையா பாரம் இல்லையா தேசம் அழிகின்றது. ஆண்டவரே, எங்கள் தேசத்திற்காக இருதயமெல்லாம் பாரம் நிறைந்தவர்களாய் எங்கள் கண்களிலே கண்ணீரோடு தளர்ந்து போன கைகளை திடப்படுத்தி தள்ளாடுகிற முழங்கால்களை உறுதிப்படுத்துகிறோம் ஐயா. எங்கள் தேசம் இயேசுவை அறியணும். எங்கள் தேசம் இயேசுவை காணணும். எங்கள் தேசம் எழுப்புதலை அடையணும்பா. அந்நிய கண்கள் அல்ல, ஏதோ ஒரு தலைமுறையில் அல்ல, எங்களுடைய சொந்த கண்கள் இந்திய தேசத்தினுடைய எழுப்புதலை காணணும்பா காணணும்பா. அந்த எழுப்புதலை காணும் வரை நாங்கள் இன்னும் தாயாக எழும்புவோம் ஆண்டவரே, தாயாக எழும்புவோம் ஆண்டவரே. எங்கள் தேசத்திற்காக இப்பொழுது நாங்கள் தெய்வ சமூகத்தில் ஏறெடுக்கிற எல்லா விண்ணப்பத்திற்கும் நீங்க நிச்சயம் பதில் தருவீங்க. ஹல்லேலூயா. ஜெபிப்போமா. முதல் காரியம், இந்திய தேசம் சுத்திகரிக்கப்பட வேண்டும். தேசத்தின் மீது உண்டாயிருக்கிற பாவக்கிரியைகள், சாபக்கிரியைகள் அழிக்கப்பட வேண்டும். தேசத்து ஜனங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும். பாவம் பெருகின இடத்திலே தேவனுடைய கிருபை பெருகும். வாசிக்கிறோம்ல, நிச்சயமாகவே இன்றைக்கு நம்முடைய தேசத்திற்கு தேவை தேவனுடைய கிருபை. காரணம், பாவம் பெருகி இருக்கிறது. விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரக ஆராதனை, மனிதனிடத்திலிருந்து புறப்படுகிற அத்தனையும் மனிதனுடைய சிந்தை முதற்கொண்டு இன்றைக்கு பாவத்தினால், பாவ கிரியைகளினால் நிறைந்திருக்கிறது. எனவே நம் தேசம் பாவத்திலிருந்து மீட்டெடுக்கப்பட வேண்டும், சுத்திகரிக்கப்படணும். எல்லாம் ஜெபிப்போம். ஆண்டவரே, எங்கள் தேசத்தை சுத்திகரிக்கப்பா. இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. எனவே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஆண்டவரே, நீரே இறங்கி வந்து ஆண்டவரே எங்களுக்காக சிலுவையை சுமந்து ஆண்டவரே அட்டிக்கப்பட்டு, நொறுக்கப்பட்டு, ஆண்டவரை அவமானப்படுத்தப்பட்டு, கல்வாரி சிலுவையிலே ஆண்டவரை கடைசி சொட்டு இரத்தம் வரையிலும் சிந்தி எங்களுக்காக ஜீவனை கொடுத்து எங்களுக்காய் பாவ நிவாரண பலியாக நீர் பலியானீரே ஆண்டவரே. இப்பொழுது அந்த இரத்தம் எங்கள் இந்திய தேசத்தை சுத்திகரிப்பதாக, எங்கள் இந்திய தேசத்தை சுத்திகரிப்பதாக, எங்க இந்திய தேசத்தில் காணப்படுகிற எல்லா பாவ கரைகள், எல்லா பாவ அழுக்குகள் இயேசுவின் இரத்தத்தினால் ஆண்டவரே சுத்திகரிக்கப்படட்டும் ஐயா. தகப்பனே, மக்கு ஸ்தோத்திரம். எங்க தேசம் சுத்திகரிக்கப்பட்டு தூய்மையான இந்தியாவாக ஆண்டவரே, தூய்மை தேசமாக மாற கர்த்தர் கிருபை பாராட்டுவீராக, கிருபை பாராட்டுவீராக. அப்படியே நம்ம ஜெபம் பண்ணுவோமா. தேசத்தினுடைய எழுப்புதலை தடை செய்யக்கூடிய வானமண்டலத்தில் கிரியை செய்கிற எல்லா பொல்லாத ஆவியின்
கிரியைகள் அழிக்கப்பட, வானமண்டலம் சுத்திகரிக்கப்பட ஜெபம் பண்ண போறோம். ஹல்லேலூயா. ஆண்டவரே, எங்கள் தேசத்தில் இந்த பூமி மாத்திரமல்ல, வான மண்டலங்கள் இப்பொழுது சுத்திகரிக்கப்படுவதாக, வான மண்டலங்கள் சுத்திகரிக்கப்படுவதாக. வான மண்டலங்களிலே கிரியை செய்கிற எல்லா விதமான பொல்லாத ஆவிகளின் வல்லமைகள் நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே, எங்கள் தேசத்தில் கிரியை செய்கிற வான மண்டல பிசாசுகள் அகன்று போவதாக. நன்றி இயேசையா, நன்றி. எங்கள் ஆண்டவரே, தேசத்தின் வான மண்டலங்கள் சுத்திகரிக்கப்படட்டும், தூய்மையாக்கப்படட்டும். இன்றைக்கு அநேகருடைய ஜெபம், ஆண்டவரே, பரமண்டலங்களில் இருக்கிற பிதாவை போய் சேருவதற்கு இந்த வான மண்டலங்களில் இருக்கிற பிசாசு தடை செய்கிறதப்பா. எனவே எங்கள் ஜெபங்கள் எல்லாம் ஆண்டவரே, பரமண்டலங்களில் இருக்கிற பிதாவை போய் சேர தடையாயிருக்கிற வானமண்டலத்தின் கிரியைகள் அழிக்கப்படுவதாக. அழிக்கப்படுகிறபடியினால் உமக்கு ஸ்தோத்திரம். வான மண்டலங்கள் சுத்திகரிக்கப்படுவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். அப்படியே தொடர்ந்து நாம் ஜெபிக்கலாம். மூன்றாவது காரியம், தேசத்தினுடைய ஜனங்களை பாவங்களில் கட்டி வைத்திருக்கிற, பாவம் செய்ய தூண்டுகிற ஆவிகள். இன்னைக்கு ஜனங்கள் நல்லவர்கள் தான் பாருங்க, தேவ சாயலாக தேவனுடைய ரூபத்தின்படி அழகாக படைக்கப்பட்ட மனிதர்கள். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா, தாவீதினுடைய சம்பவத்தில் வாசிக்கிறோம் பார்த்தீங்களா, சாத்தான் தாவீதினுடைய இருதயத்தை தூண்டினான் அப்படின்னு இருக்கு. இன்னைக்கு ஜனங்கள் நல்லவர்கள் தான், ஆனால் அந்த ஜனங்களை பாவம் செய்ய தூண்டுகிற ஆவிகள் இன்றைக்கு பல விதத்திலையும் கிரியை செய்து கொண்டிருக்கிறது. பார்த்தீங்கன்னா, இச்சையின் ஆவி, குடிவெறியின் ஆவி, கொலை வெறியின் ஆவி, வன்முறையை தூண்டுகிற ஆவி, பாலியல் குற்றங்களை செய்கிற ஆவி, இப்படி பலவிதமான பாவங்களை செய்ய தூண்டுகிற ஆவிகள் ஜனங்களை இன்னைக்கு சும்மா இருக்க விடுறதே கிடையாது. ஒரு மனுஷன் சமாதானமாக இருக்கானா, அவனுக்குள்ள ஒரு வன்முறையின் ஆவி. ஒரு பரிசுத்தமாக வாழ்கிறானா, அவனுக்குள்ள பாவத்தை தூண்டு பண்ணுகிற ஆவிகள். ஆமாம், குடிக்காம அவன் நல்ல மனுஷனாக தன்னுடைய சரீரத்தை தூய்மையை வைத்துக்கிறான், அவனை கெடுக்கிற ஆவிகள். இப்படிப்பட்ட ஆவியின் வல்லமைகள் எல்லாவற்றையும் நம்ம கட்டி ஜெபிக்க போகிறோம். இதிலிருந்து ஜனங்கள் விடுவிக்கப்பட ஜோமனோமா ஆண்டவரே, ஜனங்களை பாவம் செய்ய தூண்டுகிற, ஆண்டவரே, பாவத்திலே கட்டி வைத்திருக்கிற எல்லா ஆவிகளையும் நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினால நாங்கள் ஜனங்களை கட்டவிழ்க்கிறோம்ப்பா, ஜனங்களை கட்டவிழ்க்கிறோம். ஹல்லேலூயா. பொல்லாத பிசாசே, உன்னுடைய வல்லமைகளை நாங்கள் கட்டுகிறோம். ஜனங்களுக்கு விரோதமாய் பாவம் செய்ய வைத்து ஹல்லேலூயா அவர்களை கீழே தள்ளி ஆவிக்குரிய ஜீவியத்தில் எழும்ப முடியாதபடி, ஆசீர்வாதத்தை பெற முடியாதபடி, நன்மையை பெற முடியாதபடி, பரலோக பாதையிலே தொடர்ந்து ஓட முடியாதபடி தடை செய்கிற எல்லா விதமான பாவம் செய்ய தூண்டுகிற ஆவிகளை நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் கட்டுகிறோம், நிர்மூலமாக்குகிறோம்ப்பா. நன்றி ஆண்டவரே. அப்படியே கட்டப்படுவதற்காக உமக்கு நன்றி, நன்றி. எல்லார் வாய்களை திறந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. நான்காவது காரியம், எல்லா திருச்சபைகளிலும் சுத்திகரிப்பு உண்டாகணும். இப்போ பூமியில், வானமண்டலங்களில், நம்ம தேசத்தின் ஜனங்கள் மத்தியில் ஒரு சுத்திகரிப்புக்காக ஜெபம் நம்மளை இப்போ நம்ம ஜெபிக்க போகிற காரியம், திருச்சபைகளிலே ஒரு சுத்திகரிப்பு உண்டாகணும். பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு திருச்சபைகள், நிறைய திருச்சபைகள் ஒரு மந்தமான நிலை. ஆவியில ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, ஆவியில் அனலாயிருங்கள், கர்த்தருக்காய் ஊழியம் செய்யுங்கள். ஆனால் ஒரு மந்தமான நிலைமை, அனலும் இல்லாம குளிரும் இல்லாம இருக்கிறதா ஒரு மந்தமான நிலைமை. இன்னைக்கு அந்த ஆவிக்குரிய திருச்சபைகள், மந்த நிலையில் இருக்கிற திருச்சபைகள் எல்லாம் எழும்பி பிரகாசிக்கிற திருச்சபைகளாய் உருவாக ஜெபிக்க போகிறோம். பார்த்தீங்கன்னா, தவறான ஆராதனைகள் நடக்கு, தவறான ஆராதனைகள். இந்த தவறான ஆராதனைகள்னா என்ன? வேதத்தினுடைய வசனத்தை வைத்து திரித்து கூறுகிற காரியங்கள். உபதேசங்களில் பார்த்தீங்கன்னா, வசனத்தை தான் சொல்கிறாங்க, ஆனால் அந்த வசனத்தினுடைய சாராம்சம், அந்த வசனத்தினுடைய அர்த்தத்தை திரித்து கூறுகிறபடியினால
சரி, போதகர் சொல்லிட்டாரே, இந்த சபையினுடைய பாஸ்டர் சொல்லிட்டாரே, இந்த சுவிசேஷகர் சொல்லிட்டாரேன்னு சொல்லி இந்த துரு உபதேசங்கள் அதிகமாய் திருச்சபைகளிலே பரப்பப்படுகிறது. மாத்திரல்ல, போலியான அற்புதங்கள். இன்னைக்கு நடக்கிற அற்புதங்களெல்லாம் பார்த்தா வினோதமாக இருக்கு. அன்றைக்கு ஆண்டவர் குருடனை பார்க்க செஞ்சாரு, முட்டவனை நடக்க செஞ்சாரு. ஆண்டவருடைய அப்போஸ்தலர் சீஷர்களும் கூட பார்த்தீங்கன்னா அவங்க நிழல் பட்ட மாத்திரத்தில் சுகத்தை பெற்று கொண்டாங்க. மரித்து போனவர்களை உயிரோடு எழுப்பினாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஏடிஎம் கார்டில் நம்பரை சொல்கிறது, நீங்கள் எந்த ஊரில் இருந்து அந்த பஸ் நம்பரை சொல்கிறது. இன்றைக்கி இந்த நியூமாரலஜி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அது ரொம்ப தீவிரமாக இருக்குது. ஆமாம், ஒருத்தரை கூப்பிட்டுட்டு அவருக்கு பேருக்கு முன்னால் உள்ள எழுத்து, அந்த லெட்டர்ஸ் என்ன, பின்னால் உள்ள லெட்டர் என்ன சொல்கிறது, இன்ஷியல் என்ன, இப்படி சொல்கிறது. இப்படிப்பட்ட போலியான அற்புதங்கள். ஒரு விஷயத்தை தேவனுடைய பிள்ளைகள் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். ரட்சிக்கப்பட்ட மக்களை வஞ்சிப்பதற்காக கூடுமானால் அவன் அற்புதங்களையும் செய்வான். எப்படி? இப்படிப்பட்ட போலியான அற்புதங்கள். பார்த்தீங்கன்னா ஏடிஎம் கார்டு நம்பரை சொல்கிறது, ரேஷன் கார்டு நம்பரை இப்படி நம்பர் சொல்கிறது, பேர் இன்ஷியலை சொல்கிறது, அந்த ஃபஸ்ட் லெட்டரு, அந்த லாஸ்ட் லெட்டர், இதெல்லாம் ஜனங்கள் கவனமாக இருக்கணும். இன்றைக்கு திருச்சபைகள் சுத்திகரிக்கப்படணும். மாத்திரமல்ல, மாய்மாலமான கிரியைகள், ஆமாம், மாய்மாலங்கள், ஆமாம், உள்ளுக்குள்ள வேறு விதமான கிரியைகள், ஆனால் வெளிப்படையாக பார்க்கும்போது அது வேறு விதமான கிரியைகள். இப்படிப்பட்ட மாய்மாலமான கிரியைகள் எல்லாம் இந்த அந்தி கிறிஸ்துவின் ஆவிகள் எல்லாம் கட்டப்பட இது எழுப்புதலுக்கு ஒரு பெரிய தடையாக இருக்கிறது. மெய்யான எழுப்புதலுக்கு தடையாக இருக்கிறது. எல்லாம் கரங்களை உயர்த்தி ஜெபம், ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. எழுப்புதலுக்கு தடையாக இருக்கிற ஆண்டவரே எல்லா திருச்சபைகளும் சுத்திகரிக்கப்படணும்ப்பா. இன்றைக்கு முதலாவது சுத்திகரிக்கப்பட வேண்டியது திருச்சபை மக்கள், திருச்சபையினுடைய ஆண்டவரே போதகர்கள், மேய்ப்பர்கள், சுவிசேஷகர்கள் சுத்திகரிக்கப்படணும். ஆண்டவரே துரு உபதேசங்கள் அதிகமாய் ஆண்டவரே ஐயா இன்றைக்கு சபைக்குள்ள ஆண்டவரே ஊடுருவ ஆரம்பிக்கிறது. போலியான அற்புதங்கள், மாய்மாலமான கிரியைகள். ஆண்டவரே மக்கு ஸ்தோத்திரம். சபை அதற்கு ஒரு நாளும் இடம் கொடுக்க கூடாது. சபையினுடைய போதகர்கள் அதற்கு ஒரு நாள் இடம் கொடுக்க கூடாது. அப்படிப்பட்டவர்களை ஆண்டவரை இனம் கண்டுபிடித்து, ஆண்டவரே இப்படிப்பட்ட அந்தி கிறிஸ்துவின் ஆவியை உடையவர்களை இனம் கண்டுபிடித்து அவர்களுக்கு சபையில ஆண்டவரை ஒரு நாள் இடம் கொடுக்க கூடாதுப்பா. ஆண்டவரை சபைகள் சுத்திகரிக்கப்படட்டும். கர்த்தர் அப்படியே செய்கிறபடினாலும் உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அப்படி தொடர்ந்து ஜெபம் பண்ணுவோம். தேவ ஜனங்கள், கிறிஸ்துவ ஜனங்களுக்குள்ளே காணப்படுகிற நிர்விசாரம் பார்த்தீங்கன்னா சீர்கேடு, மாறுபாடான அந்நிய கிரியைகளுக்கு இடம் கொடுப்பதிலிருந்து மனம் மாற வேண்டும். இருளுக்கும் வெளிச்சத்திற்கும் சம்பந்தமே கிடையாது. அந்த இருளின் ஆதிக்கத்திலிருந்து தான் இன்றைக்கு நம்ம வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் வந்திருக்கிறோம். ஆனால் வெளிச்சத்தின் பிள்ளைகள் என்று சொல்லிக்கொண்டு இருளுக்குரிய சகல காரியங்களின் இன்னைக்கு தேவ பிள்ளைகளிடத்தில் காணப்படுகிறது. இதை எந்த அளவிற்கு ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுவார்? வேண்டாம் தேவ பிள்ளையே, ஜோமனோமா ஆண்டல் ஹல்லேலூயா. ஆண்டவரே அப்பா, இருளின் ஆதிக்கத்தில், இருளின் அடிமைத்தனத்தில், அந்தகார கிரியைகளுக்குள்ள அடிமைப்பட்டு கிடந்தோம். ஒரு காலத்தில் ஆண்டவரை கிருபையாய் வந்து எங்களை ரட்சித்து வெளிச்சத்தின் பிள்ளையாக மாற்றினீர். இப்பொழுது வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நடந்து கொண்டிருக்கிற நாங்கள் ஆண்டவரே இருளான காரியங்களுக்கு எங்கள் கண்கள் போகக்கூடாது. இருளான காரியங்கள் மீது நாங்கள் நாட்டம் கொள்ளக்கூடாது. இருளான காரியங்கள் மீது நாங்கள் ஆர்வம் கொள்ளக்கூடாது. எந்த சூழ்நிலையிலும், எப்படிப்பட்ட வேளையிலும் ஆண்டவரே மக்கு ஸ்தோத்திரம் ஐயா, சீர்கேடான எந்த விதமான அந்நிய கிரியைகளுக்கும் நாங்கள் இடம் கொடுக்க கூடாதுப்பா. நிர்விசாரங்களை எடுத்து போடுங்க. தேவ பிள்ளைகளிடத்தில் இன்றைக்கு நிர்விசாரங்கள், அசதியான காரியங்கள், ஆண்டவரே அற்பமான வார்த்தைகள், ஆண்டவரே எல்லா சூழ்நிலைகளும் மாறுவதாக தேவ பிள்ளைகளை ஆண்டவர் சுத்திகரிப்பீராக. அப்படியே ஜெபம். தேசத்தில் தேவனுடைய பிள்ளைங்க விசுவாசிகளுக்குள் எழுப்புதலை வாஞ்சித்து ஜெபிக்கிற ஜபாவி ஊற்றப்பட வேண்டும். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே எங்கள் தேசத்தில் எழுப்புதல் தாங்க, எங்கள் தேசத்தில் எழுப்புதல் உண்டாகட்டும், நான் இருக்கிற பகுதியில் எழுப்புதல் உண்டாகட்டும், என் பட்டணத்தில் எழுப்புதல் உண்டாகட்டும், என் மாநிலத்தில் எழுப்புதல் உண்டாகட்டும், என் மாவட்டத்தில் எழுப்புதல் உண்டாகட்டும், என் தாலுகாவில் எழுப்புதல் உண்டாகட்டும், என் கிராமத்தில் எழுப்புதல் உண்டாகட்டும். ஒவ்வொருவரும் தாங்கள் சார்ந்த பகுதியின் எழுப்புதல்
எழுப்புதலுக்காக போராடி ஜெபிக்கிற அப்படிப்பட்ட ஜெபாவி ஒவ்வொரு பிள்ளைகள் மேல ஊற்றப்படுவதற்காக ஜோமனுமா ஆண்டவரே, எங்க மேல ஒரு விசேஷித்த ஜெப ஆவி ஊற்றப்படணும். எழுப்புதலுக்காக பாரம் கொண்டு ஜெபிக்கவும், எழுப்புதலுக்காக ஆண்டவரை போராடி ஜெபிக்கவும், அப்படிப்பட்ட ஒரு ஜெப அபிஷேகம், விண்ணப்பத்தின் ஆவி ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்குள்ள ஊற்றப்படுவதாக. நன்றி ஆண்டவரே. என் ஆண்டவர் அப்படியே ஜெபத்தை கேட்கிறபடியினால் உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தொடர்ந்து நாம் ஜெபிக்கலாம். இம்மைக்காக மாத்திரம் நாம் கர்த்தர் பேரில் நம்பிக்கையுள்ளவர்களாக இருப்போமையானால் மற்ற எல்லாரை பார்க்கிலும் பரிதவிக்கப்பட்டவர்களாக இருப்போம். வேதவசனம் நமக்கு சொல்லுகிற காரியம், இம்மைக்காக மட்டும் தேவனை தேடுகிற சூழ்நிலை மாறணும். அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக, தேசத்திற்காக, ஆமாம், எழுப்புதலை அடைந்த ஆத்தும அறுவடை உண்டாகணும். ஒவ்வொரு ஆவிக்குரிய பிள்ளைகளுடைய எண்ணங்களும் சிந்தைகளும் இப்படிப்பட்டவைகளாக இருக்கணும். ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள இருந்து எல்லாம் வெளியே வரணும். எல்லாரும் ஒரு குறுகிய வட்டம், நான், என் குடும்பம், என்னுடைய நன்மை, என்னுடைய ஆசீர்வாதம், என்னுடைய வியாதியிலிருந்து நாம் மாறணும். பலவீனங்கள் வேண்டாம் தேவ பிள்ளையே. நம்மளுடைய நினைவுகள், நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் பறந்து விரிந்தவைகளாக இருக்கணும். எல்லாரும் ஜோமனும், ஆண்டவரே, இம்மைக்காக மாத்திரம் நாங்கள் கர்த்தரை தேடக்கூடாது. ஆண்டவரே, எங்களுடைய தேடுதல் ஆத்தும அறுவடைக்காக, அழிந்து போகிற ஆத்துமாக்கள் மீட்டெடுக்கப்பட வேண்டும். அப்படிப்பட்டதான ஆண்டவரே, ஐயா, எங்கள் இருதயத்தில் ஒரு ஞான எழுப்புதல் உண்டாகட்டும் ஐயா. ஆண்டவரே, குறுகிய வட்டத்தில் இருந்து தேவ பிள்ளைகள் வெளியே வருவார்களாக. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. அப்படியே ஜெபிப்போமா. இந்திய தேசத்தில் சுவிசேஷத்தை தடை செய்கிற இயக்கங்கள், சுவிசேஷத்திற்கு எதிராய் செயல்படுவோர் இயேசுவின் அன்பினால் தொடப்பட வேண்டும். ஹல்லேலூயா. எல்லாரும் ஜெபமனுவோமா. ஆண்டவரே, சுவிசேஷ எதிர்ப்பாளர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அப்போஸ்தலனாகிய பவுல் சவுலாக இருக்கும் பொழுது இதே வேளையை தானே செய்தான். கிறிஸ்து இயேசு பிரசங்கிக்கப்படுவதை தடை செய்தான். சபைகளை துன்பப்படுத்தினான். ஜனங்களை அடித்து ஆண்டவரை நொறுக்கினான். ஆண்டவரை கொலை முதற்கொண்டு செய்ய ஆரம்பித்தான். அப்படிப்பட்ட சவுலை மாற்றின ஆண்டவர் இன்றைக்கு சுவிசேஷத்திற்கு தடையாயிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் ஆண்டவர் உமக்கென்று பயன்படுத்துவீராக. எத்தனையோ நக்சலைட்டுகள் மனமாறி இருக்கிறார்கள். எத்தனையோ ஆண்டவரை வேறு மார்க்கத்தில் தீவிரவாதிகளாய் இருந்தவர்களை என் ஆண்டவர் உமக்குரிய கருவிகளாய் மாற்றியிருக்கிறீரே. அந்த ஆண்டவர் இன்றைக்கு ஆண்டவர் இந்த 77வது குடியரசு தினத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். சுவிசேஷ எதிர்ப்பாளர்கள், தேவனுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் சார்பாக வரட்டும், பட்சமாய் வரட்டும். ஆண்டவரே, கர்த்தர் அப்படியே செய்கிறபடியினால உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஜெபிப்போமா. எல்லா இன மக்கள், எல்லா மொழி பேசுகிற மக்கள், ஆமாம், அவங்களுக்குள்ள சுவிசேஷம் துரிதமாய் அறிவிக்கப்பட வேண்டும். இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். அல்லேலூயா. இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். அவனவன் செய்த கிரியைகளுக்கு தக்கதாக அவனவனுக்கு ஆண்டவர் பலனளிக்கக்கூடிய காலம் அவரோடு வருகிறது. எனவே நம் தீவிரமாய் இந்த இயேசுவின் அன்பை எடுத்து சொல்ல வேண்டும். ஜெபமனும். ஆண்டவரே, எல்லா இன மக்கள், எல்லா மொழி பேசுகிற மக்கள் மத்தியில் இந்த சுவிசேஷமானது தீவிரமாய் ஆண்டவரே ஸ்தோத்திரையா பரவ வேண்டும். சுவிசேஷமானது தீவிரமாய் துரிதமாய் அது ஜனங்களை போய் சேர வேண்டும். ஆண்டவரே, அதற்குண்டான எல்லா சாத்திய கூறுகளையும் கர்த்தர் செய்வீராக. அதற்கு தடையாயிருக்கிற எல்லா தடைகளும் நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினாலே மாறுவதாக. கர்த்தர் அப்படியே செய்கிறபடியினால உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கடைசியாக ஒரு காரியத்திற்காக நாம் ஜெபிக்க போகிறோம் தேவ பிள்ளையை. பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு ஊடகங்கள், இன்னைக்கு இந்த ஊடகங்கள் எல்லாவற்றிற்கும் தீவிரமாய் கொண்டு செய்திகளை துரிதமாக தீவிரமாக கொண்டு போய் சேர்ப்பது. இன்றைக்கு சோசியல் மீடியா பார்த்தீங்கன்னா பரவி கிடக்கிறது. எங்கேயோ நடக்கிற ஒரு சம்பவத்தை அடுத்த செகண்ட் இங்கே நம்ம பார்க்க முடிகிறது. அந்த அளவிற்கு சோசியல் மீடியா தீவிரமாய் பரவி கொண்டிருக்கிறது. எனவே இந்த ஊடகங்கள் மூலம் வெளிவருகிற துருபதேசங்கள், நல்லதா இருந்தாலும் சரி, கெட்டதா இருந்தாலும் சரி, உடனே அடுத்த செகண்ட் என்ன செஞ்சிருது, நம்ம பார்க்க முடிகிறது. அந்த அளவிற்கு இன்றைக்கு சோசியல் மீடியா ரொம்ப வளர்ச்சி அடைஞ்சிட்டு, இதனால
பிசாசு சில உபதேசம் செய்கிறவர்களை பயன்படுத்துகிறான். அவங்களுக்கும் பாருங்க தேவ ஜனங்கள் செவி கொடுக்கிறாங்க. தேவனால் அழைக்கப்பட்டவர்கள், தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள், தேவ ராஜ்யத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் இன்றைக்கு நிறைய பேர் செவி கொடுக்கிறாங்க. கஷ்டமா இருக்கு. இந்த சூழ்நிலையெல்லாம் பார்க்கும் பொழுது மாறணும், தேவ பிள்ளையே மாறணும். எனவே ஊடகங்கள் மூலமாக இந்த உபதேசங்களுக்கு ஜனங்கள் ஒரு நாளும் செவி சாய்க்கக்கூடாது. அவங்க செவியை அடைத்து கொள்ள வேண்டும். கட்டுக்கதைகளுக்கு செவி கொடுக்கும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது. எனவே தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் ஜனங்கள் நடந்து கொள்ள வேண்டும். ஜெபமனோமா, ஆண்டவரே உபதேசங்களுக்கு தங்களுடைய செவிகளை விலக்கி சத்தியத்திற்கு ஜனங்கள் செவி சாய்க்கட்டும் ஐயா. விசேஷமாக ஊடகங்கள் மூலமாக ஆண்டவரே மிக தீவிரமாக ஆண்டவரை துரிதமாக இந்த செய்திகளெல்லாம் ஆண்டவரே பரவுகிறபடியினால ஆண்டவரே இன்றைக்கு அநேக ஆவிக்குரியவர்கள் தடுமாறுகிறாங்கப்பா. எது நல்ல செய்தி, எது துர்ச்செய்தி கூட அவங்களுக்கு வகையறுக்க முடியல. அந்த அளவிற்கு இன்றைக்கு ஆண்டவரே ஐயா ஜனங்கள் ஐயா இருதயமெல்லாம் குழம்பி போயிருக்கிறதப்பா. ஆண்டவரே சிலர் பேசுகிற வார்த்தைகள் எல்லாம் அப்படியே மெய்யாக இருப்பதை போல பேசுகிறபடினால நிறைய பேர் வஞ்சிக்கப்படுகிறாங்க. ஆண்டவரே ஐயா இதெல்லாம் அன்றைக்கே நீங்க தீர்க்க தரிசனமாய் எழுதி வைத்திருக்கிறீங்க தேவ மனிதர்கள் மூலமாக. கடைசி காலங்களிலே ஹல்லேலூயா சத்தியத்திற்கு தங்களுடைய செவியை விலக்கி கட்டு கதைகளுக்கு செவிசாய்க்கும் காலம் வரும் என்று ஆண்டவரை திட்டமும் தெளிவுமாய் எழுதப்பட்டிருக்கிறது ஆண்டவரே. எனவே ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரை சத்தியத்திற்கு மாத்திரம் செவிசாய்க்க பரலோக ராஜ்யத்திலே பங்கடைய கர்த்தர் உதவி செய்யுங்க. வஞ்சிக்கப்பட்டிருக்கூடாதுப்பா, வஞ்சிக்கப்பட்டிருக்கூடாது. பிசாசு வஞ்சகம் உள்ளவன், நம்ப வைப்பான். எனவே ஆண்டவரை துர்ச்செய்திகளுக்கு, ஆண்டவரை உபதேசங்களுக்கு ஆண்டவரே தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட திருச்சபைகள் கவனமாய் இருக்கணும்பா. கர்த்தர் அப்படியே எங்கள் ஜெபத்தை கேட்கிறபடியினால உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இவ்வளவு நேரமாக நாம் ஜெபித்த எல்லா ஜெபத்திற்கும் கர்த்தர் நிச்சயமாய் பதில் தருகிறபடியினால ஆண்டவருக்கு கரங்களை தட்டி நன்றி செலுத்துவோமா? நன்றிப்பா, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. பரம தகப்பனே, எங்கள் இந்திய தேசம் 77வது குடியரசு தினத்தை கண்டிருக்கிறதப்பா. இந்த வருஷத்துல நன்மையும் கிருபையும் எங்கள் தேசத்தை தொடர்ந்து கொள்ளட்டும். தொடர்ந்து நாங்கள் தேசத்திற்காக நாங்கள் மன்றாடி ஜெபிக்க எங்களுக்கு மன்றாட்டின் ஆவியை, விண்ணப்பத்தின் ஆவியை தாங்க. மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இவ்வளவு நேரமாக அடியனோடு இணைந்து ஜெபித்த கிராஸ் டிவி நேயர்கள் ஒவ்வொருவருக்கும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர்தாமே இந்த நாளில் நாம் ஏறெடுத்த எல்லா விண்ணப்பத்திற்கும் மகிமையான பதிலை தருவாராக. ஆமென். God bless you.